ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த அப்பன் முருகன் என்ன மதிச்சு நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை வாக்குகளாக நினச்சி நம்பிக்கையோட கேட்டேனா, இந்த அப்பன் முருகனின் வாக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பழிச்சே தீரும். நாளைக்கு நீ சற்றும் எதிர்பாராத ஒரு அதிசயத்தை பேரதிசயமாக நான் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையின் தலைவிதியை மாற்றி அமைச்சு உனக்கு சரியான சந்தோஷத்தை நான் கொடுக்க போகிறேன். நீ எவ்வளவுதான் உயர உயர பறந்தாலும் இந்த உலகம் உன்னை ஏதாவது ஒரு விதத்தில் குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் உலகம் சொல்கிற விஷயங்களை பற்றி யோசிக்காமல் நீ உனக்காக வாழ தயாராக இரு. அடுத்தவங்களுக்கு பிடிக்கணும், அடுத்தவங்களுக்கு பிடிச்ச விதத்தில் நம்ம இருக்கணும்னு நீ யோசிக்க வேண்டாம். உனக்கு பிடிச்சது போல் உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. மரம் காஞ்சு போச்சுன்னா, அதில் இருக்க இலைகள் சருகுகள் எல்லாம் வாடி போச்சுன்னா மரத்தை நோக்கி பறவைகள் வருவதில்லை. அதே போல் உன் கையில் இருக்க காசு தீந்து போச்சு, நீ கஷ்டப்படுறனா, உறவுகள் ஒருத்தரும் உன்னை தேடி வரமாட்டாங்க. உன் கையில் 4 காசு இருக்கிற வரைக்கும் தான் உன் வீட்டு வாசலில் உறவுகள் வந்து நிற்பாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் கையில் காசு இல்லாதவன் என்னதான் உண்மையோட அன்போட பாசத்தோட பேசினாலும் அவனை யாரும் மதிக்க மாட்டாங்க. என் செல்லமே, சொந்தம் பந்தம் எல்லாமே பணம் இருந்தால் மட்டும்தான் உன்னை தேடி வருவாங்க. நீ வெற்றி பெறும்போது உன்னை என் சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு இந்த உலகமே தேடி வரும். ஆனால் நீ தோற்று போனினா, நான் உன் நண்பன்னு சொல்லிக்கிறது கூட இந்த உலகம் வெக்கப்பட்டு உன்னை விட்டு விலகி போகக்கூடிய மனிதர்கள் நிறைஞ்ச உலகமாகவே இருக்குது. இப்போது இருக்கிற இந்த வாழ்க்கை சூழலில் எல்லாத்துலேயும் அவசரம், எங்கே பார்த்தாலும் அவசரம், எதுலேயுமே அவசரம்னு எல்லாரும் அவசரமாக வாழ்கிறதையே வாழ்க்கையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பெருமை வந்து சேரும். நீ பேசுகிற வார்த்தையாக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் அமைதியாக இரு. கோபத்தில் ஏழையாயிரு, அன்பில் பணக்காரனாயிரு. நீ போகும் பாதையில் இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொண்டு வந்து சேர்ப்பேன். தோல்விகளை தாண்டி உனக்கான வெற்றிகளை கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. சூழ்ச்சிகள் வஞ்சனைகள் என உனக்கு எதிராக எது இருந்தாலும், யார் என்ன செஞ்சாலும், எத்தனை துரோகிகள் உன்னை சுற்றி இருந்தாலும் கூட இந்த அப்பன் முருகனின் துணையும் ஆதரவும் உனக்கு இருக்கும்போது நீ எதுக்கும் பயப்படவே தேவையில்லை. உனக்கு எதிராக தப்பு செஞ்சவங்க தான் வாழ்க்கையில் தண்டனையை அனுபவிப்பாங்க. நீ தைரியமாக இரு. கஷ்டப்பட்டு மோதி போராடி கீழே விழுந்து எந்திரிச்சு வாழ்க்கையில் வெற்றியை எட்டி பிடிக்க தயாராகு தங்கமே. நீ கஷ்டப்படுறதுக்கு பயந்தினா இஷ்டப்பட்டதை அடைய முடியாது. வாழ்க்கைனா 1000 கஷ்டம் வரும் போகும். ஆனால் இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நிச்சயம் நீ வெற்றிகளை பிடித்தே தீருவாய். நீ தோல்வி அடையும் போது, நீ நினச்ச விஷயம் சரியாக நடக்காத போது, ஐயோ அவ்வளவுதான், இனிமேல் நம்ம நினச்சது நடக்காதுன்ற முடிவுக்கு வந்துடாதே, சோர்ந்து போயிடாதே. இனிமேல் அடுத்த முறை இதை வேற மாதிரி மாற்றணும், வேற மாதிரி செய்யணும்னு உன் திட்டத்தை மாற்றி அமைச்சுக்கோ. நீ தோல்வி அடைஞ்சால் திட்டத்தை தான் மாற்றணுமே தவிர ஒருபோதும் இலக்கை மாற்றிக்க வேண்டாம். இங்கே உனக்காக உதவி செஞ்சு தூக்கி விடுபவர்களை விட உன்னை தூக்குறது போல தூக்கி கீழே போடுறவங்க தான் அதிகம். அதனால் உதவி கேட்டு நீ ஒருத்தரையும் தேடி போகாதே. என்ன நடந்தாலும், எது உன்னை விட்டு போனாலும், நீ எதை இழந்தாலும் சோர்ந்து போகாமல் தைரியமாக இருந்தீனா உன் வாழ்க்கையில் நான் பேரதிசயத்தை நிகழ்த்தி உனக்காக நீ ஆசைப்பட்டு கேட்ட அத்தனை விஷயங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். அதுக்கு நீ முதல்ல மன தைரியத்தோடு இருக்கணும். ஏன்னா மனசில் பலம் இல்லாட்டி உடம்பு எவ்வளவு பலமாக இருந்தாலும் உதவாமல் போயிடும். ஒரு மனிதன் எவ்வளவு குண்டாக இருக்கான், எவ்வளவு வலிமையாக இருக்கான், எவ்வளவு பலமுள்ளவனாக இருக்கான்றதை விட அவன் மனசில் எந்த அளவுக்கு தைரியத்தோடு இருக்காங்கிறது தான் முக்கியம். நீ எப்போதும் தைரியமாக இரு. தோல்வி உன்னை துரத்தும் போது நீ வெற்றியை நோக்கி நெருங்கி போயிடு என் செல்லமே. அந்த தோல்விங்கிற துடுப்பு கண்டிப்பாக உன் படகுங்கிற வெற்றியில் உன்னை கொண்டு போய் சேர்த்துரும். எந்த சிக்கலில் இருந்தாலும், என்ன பிரச்சனை உனக்கு இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தேனா உனக்கான வழி நிச்சயமாக பிறக்கும். எப்போதும் என்னடா இது வாழ்க்கை ஒரே பிரச்சனையாக இருக்கே, சிக்கலாக இருக்கே, கஷ்டமாக இருக்கேன்னு புலம்பிக்கிட்டே இருக்காத. ஆத்திரமும் அவசரமும் ஆபத்தை தான் தரும். நிதானமும் நல்ல வழியும் தான் உனக்கான நன்மையை கொடுக்குன்றதை புரிஞ்சுக்கோ. நீ எந்த அளவுக்கு பொறுமையாக நிதானமாக இருக்கியோ அந்த அளவுக்கு நான் உனக்கான நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுப்பேன். உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்க
இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. கடவுள் நம்பிக்கை இல்லாத பிள்ளைகள் வேணும்னா இருக்கலாம், ஆனால் பிள்ளைகளுக்காக கடவுளை வேண்டாத அம்மாக்களே இந்த உலகத்தில் கிடையாது. நீ மனசில் ஒருபோதும் விஷத்தை வச்சுக்கிட்டு நஞ்சை வச்சுக்கிட்டு உதட்டில் கொஞ்சி பேசும் தந்திரத்தோடு இருக்கக்கூடிய மனிதர்களில் ஒரு ஆளாக இருக்க வேண்டாம். ஏன்னா உன்னை பெற்றவங்க யாருமே அப்படி கிடையாது. நீ எப்போதும் மனசில் என்ன நினைக்கிறியோ அதையே யோசித்து கவனமாக வாயில் வார்த்தைகளாக வெளிக்கொண்டு வரணும். நல்ல எண்ணங்களோடு நீ இருக்கும்போது எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் அல்லவா? உன்னை வேணான்னு சொல்கிறவங்களுக்கும் உன்னை வெறுப்பவர்களுக்கும் நீ என்னதான் ஓடி ஓடி உதவி செய்தாலும் கூட அது கடலில் கலந்த நீராக வீணாக போயிடும். அதனால் யாருக்காவது உதவி செய்யணும்னாலும் ஒரு நிமிஷம் யோசிச்சு செய். நீ நல்லவங்களுக்கு உதவி செஞ்சினா பரவாயில்ல, கெட்டவங்களுக்கு உதவி செஞ்சினா அது உனக்கே பிரச்சனையாக மாறிடும்ன்றதை புரிஞ்சுக்கோ. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும்போது கூட அதன் உன்னதத்தை உணராதவர்களுக்கு, உன்னுடைய உதவியை புரியாதவங்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டாம் என் செல்லமே. உனக்கு நல்ல மன அமைதியையும் உனக்கான மகிழ்ச்சியையும் கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். மன மகிழ்ச்சியை விட ஒரு மனிதன் தேவையற்ற விஷயங்களை மறக்கக்கூடியவனாக இருப்பதே சிறந்தது. எல்லா விஷயங்களையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீ எதையும் சாதிக்க போகிறதில்ல. நிம்மதியாக வாழணும்னு நினச்சின்னா சில விஷயங்களை மறந்து கடந்து வந்து விடு. உன் வாழ்க்கையை சீராக ஆக்குவதும் செயலாக்குவதும் சொற்கள் தான். எப்போதுமே நீ பேசக்கூடிய சொற்களை கவனமாக கையாள கற்றுக்கோ. ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். நீ பேசுகிற எல்லா வார்த்தைகளும் நல்ல வார்த்தைகளாக இருந்துட்டா நீ அப்புறம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. விதைக்கும் போது கவனமாக விதையை போடு. நல்ல எண்ணங்கள்ன்ற விதையை நீ போடும்போது அது உன் மனசில் நல்ல செயல்களை உருவாக்கும் வித்தையை உனக்கு கற்றுக் கொடுக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளையும் நல்ல நாளாகவே உனக்கு படைச்சிருக்கேன். ஒரு சில நாட்கள் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, ஒரு சில நாட்கள் உனக்கு ஏமாற்றத்தை அனுபவத்தை கொடுக்குது, சில நாட்கள் நீ தப்பு செஞ்சிட்டேங்கிற பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுக்குது. ஆனால் எல்லா நாளும் ஏதாவது ஒரு விஷயத்தில் உனக்கு ஏதோ உனக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு தானே இருக்குது. அப்புறம் எப்படி நீ தோற்று போயிட்டேன்னு சொல்கிற? எந்த நாளிலும் நீ ஒருபோதும் தோற்பது கிடையாது. ஒன்று வெற்றி பெற, இல்லாட்டி ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக்கிற. அப்போனா எல்லா நாளும் உனக்கு இனிய நாள் தான்ங்கிறத புரிஞ்சுக்கோ. உன்னை பொறுத்த வரைக்கும் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும். நான் தேவைக்கேற்ற செலவு செய்யும்படி உனக்கு வருமானம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். வீட்டில் எப்போவும் நிம்மதி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆடம்பரம் இல்லாத அமைதியான வாழ்க்கையும் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாத கஷ்டத்தை தராத உறவுகளும் அமையணும் தானே ஆசைப்படுறேன். உனக்கான நல்லதை எல்லாம் இந்த அப்பன் முருகன் செஞ்சு கொடுக்குறேன்னு உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். அப்புறம் எதுக்காக வருத்தப்படுற? உறவினர்கள் எப்போதும் எல்லா காலங்களிலும் உதவி செய்ய வரமாட்டாங்க. கஷ்டங்கள் வரும்போது உறவுகள்ன்ற வார்த்தையே இல்லாமல் மறந்து போகிற அளவுக்கு உறவினர்கள் உன்னை விட்டு ஓடி ஒதுங்கி போகிறத உன்னால் பார்க்க முடியும். நீ எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் பட்டினியாகவே இருந்தாலும் சரி, ஒருபோதும் உறவுகளிடம் போய் உதவி கேட்காதே. ஏன்னா அவங்க உதவி செய்ய மாட்டாங்க. ஆனால் நீ அது தப்பு இதை தப்புன்னு உன்னை 1000 விஷயங்களில் குத்தி காட்டி பேசுவாங்க. இந்த உலகத்தில் அன்பை தரும் உறவுகளை விட அனுபவத்தை தரும் உறவுகள் தான் அதிகம்ன்றதை புரிஞ்சுக்கோ என் செல்லமே. நீ இல்லாத இடத்துல உன்னை பற்றி பேசும் இந்த உறவுகளின் துணை உனக்கு வேண்டாம். எல்லா இடங்கள்லையும் எப்போதும் உண்மையை பேசும் உனக்கு இந்த அப்பன் முருகன் துணையாக இருந்து வழிகாட்டுறேன். எத்தனை முறை நீ தண்ணீரை கலக்கினாலும் அத்தனை முறையும் அது தெளிவாக மாறும். நம்பிக்கை உள்ளவோ நல்ல மனசுக்கும் நான் கண்டிப்பாக மனத்தெளிவை உண்டாக்குறேன். நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உனக்கான சந்தோஷத்தையும் கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் அமைதியாக இரு. ஊமையாக இருக்காதே. அமைதியாக இருக்கிறது வேற, எதுவுமே பேசாமல் ஊமையாக இருக்கிறது வேற. அமைதியாக இருக்கணும், அதே நேரத்தில் நீ பேச வேண்டிய இடத்துல பேசிடணும். அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கலாம், அனுசரித்து போகலாம். ஆனால் ரொம்ப இறங்கி போய் ஏமாளியாக ஆயிடக்கூடாது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை உனக்காக சரி செய்ய இந்த அப்பன் முருகன் இருக்கேன். எந்த இடத்துல என்ன பேசணும், யாருக்கு எப்போ எப்படி பதிலடி கொடுக்கணுன்றத கவனமாக செய்ய கற்றுக்கோ. உன் கூடவே உனக்கு துணையாக இருக்கும் இந்த அப்பன் முருகன் உன் மன காயங்களை எல்லாம் மாற்றி உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுப்பேன். நீ செய்யும் எல்லா விஷயங்களிலும் நானும் உனக்கு துணையாக இருப்பேன். உன் மனக்கவலைகளை எல்லாம் அகற்றி
உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. எதை நினச்சி நீ ரொம்ப வருத்தப்படுறியோ அதையெல்லாம் நான் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். தேவையில்லாமல் வருத்தப்படாதே. உன் மனசில் இருக்க கவலைகளையும் கஷ்டங்களையும் காணாமல் போகச் செய்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ பயந்து புலம்புவது போல உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நடக்க நான் விட்டுட மாட்டேன் என் செல்லமே. என் அருளால் உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கிறேன். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனையும் ஏமாற்றமும்னு நீ வருத்தப்படுறது எனக்கு புரியுது. உனக்கான சரியான பாதையை நான் கூடிய சீக்கிரம் காட்டுறேன். வழி தவறி நீ செல்லும் போது உனக்கான நல்வழி பாதையை காட்ட வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? இதுவரைக்கும் நீ சந்தித்த இன்னல்களும் துன்பங்களும் கூடிய சீக்கிரம் சரியாகும். உனக்கான நல்ல மாற்றத்தை நானே உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து தரப்போகிறேன். வருங்காலத்தை நினச்சி நீ வருத்தப்பட வேணாம். இதுவரைக்கும் உன்னை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு வந்த எனக்கு இனிமேல் உன் வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ வைக்க தெரியாதா என்ன? நீ நினைக்கிற விஷயங்களில் எல்லாம் நானே உனக்கு வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கிறேன். உன் இலக்கை அடைவதில் நீ உறுதியாக இரு. என்னை மனசில் நினச்சி நீ செயல்படும் போது எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்தே தீரும். இப்போதைக்கு வேணும்னா நீ நினச்ச விஷயங்கள் நடக்காமல் இருக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரம் நீயே சந்தோஷப்படும் அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்களையெல்லாம் நானே நடத்தி கொடுப்பேன். என் மேலே நம்பிக்கை வச்சு நீ எந்த விஷயத்தை என்கிட்ட ஒப்படைச்சியோ அதை நல்ல முறையில் நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். இனிமேல் உன் மனசில் இது நடக்குமா நடக்காதா நீயே கேள்வி கேட்டு கலங்கவோ குழம்பவோ வேண்டாம். என் அன்பு பிள்ளையான உன்னை பாதுகாக்க 7 கடலையும் கடந்து நான் வருவேனேன் செல்லமே. உன் வாழ்க்கையில் இருக்கிற வருத்தத்தையும் மகிழ்ச்சியையும் போக்கி, அதாவது உன் வாழ்க்கையில் இருக்கிற வருத்தத்தை போக்கி மகிழ்ச்சியை கொடுத்து உனக்கான சங்கடத்தை தீர்த்து சந்தோஷத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனிமே உன் வாழ்க்கையில் நடக்கிறதையெல்லாம் பார்த்து நீயே வியக்கத்தான் போகிறாய். அமைதியாக இரு, பொறுமையாக இரு. நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து நீயே திருச்செந்தூருக்கு வந்து என்னை தரிசித்து எனக்கு நன்றி சொல்லும்படி நான் உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நிகழ்த்த போகிறேன். என்ன நடந்தாலும் நடக்கிறது நடக்கட்டும்னு வாழ்க்கையை தைரியமாக எதிர்கொள்ள தயாராகு. கூடிய சீக்கிரம் உன் நிலைமை மாறும். நீ என்கிட்ட கேட்ட அத்தனையும் நானே உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக மாற்ற போகிறேன். கூடிய சீக்கிரம் நீ சிறப்பாக ஜெயிக்க போகிறாய். என்னடா வாழ்க்கை இது, நிம்மதியே இல்லைன்னு புலம்பிக்கிட்டு இருக்க உனக்கு நல்ல மனசு ஆறுதலையும் தைரியத்தையும் கொடுத்து உன் மனசை லேசாக்கி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். நடக்காத விஷயத்தையே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. எந்த விஷயமா இருந்தாலும் உன்னால் முடியாதுன்னு உனக்கு தோணுச்சுன்னா அதை ஏன் பொறுப்பில் விட்டுடு. அதை நினச்சி நீ ஒரு சிறு துளி கூட கவலை கொள்ள வேண்டாமேன்னு சொல்லவே. இந்த அப்பன் முருகன் உனக்கு நிழலாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். உன் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் தீர்த்து வச்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். உன் எல்லா பிரச்சனைகளும் கூடிய சீக்கிரம் சரியாக போகுது. நீ எப்போதும் நம்பிக்கையோடு இரு. உனக்கான வாழ்க்கையை நீ எதிர்பார்த்தது போலவே அழகாக்கி நிம்மதியும் மகிழ்ச்சியும் வெற்றியும் நிறைஞ்ச வாழ்க்கையாக நான் அமைச்சு தரேன். எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமைன்னு புலம்பி கண்ணீர் வடித்தாய் அல்லவா? இதோ உன் கண்ணீரை தொடச்சி உன் கஷ்டங்களை எல்லாம் சரி செஞ்சு உனக்கு நிழலாக நானே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தரப்போகிறேன். இப்போதைக்கு சூழ்நிலைகள் சற்று கடினமாக இருந்தாலும் கூடிய சீக்கிரம் நீ சந்தோஷப்படும் அளவுக்கு உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுக்குறேன். உன் வேலையை மட்டும் நீ சரியாக செஞ்சினா போதும். மன நிறைவோட மகிழ்ச்சியோடு நீ செய்யும் செயல்கள் யாவற்றிலும் நானே உனக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் சிக்கல்களை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து தந்துடுறேன் என் தங்கமே.